ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாம். இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே நம்ம விஜய் வீட்டில் இருக்கிறனால விஜய்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நினைக்கல, எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்கள் பழைய லவ் பற்றி, வேணால் சொல்லுங்கள் அவங்க யாருன்னு, நான் வேணால் பேசி அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நீங்கள் சொல்கிறப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம காவேரி, கங்கா, யமுனா, நர்மதா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு குமரன் வந்துட்டு அந்த தச்ச புது ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. அதை பார்த்தவொடனே எங்கள் காவேரி வந்துட்டு, ஓ இப்படி போய்கிட்டு இருக்கா, பரவாயில்லையே, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யார் தைச்சது, எங்கள் அக்கா தானே, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யமுனா வந்துட்டு, மாமா இனிமேல் இதே மாதிரியே போடுங்க மாமா, இதில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, நல்லா அளவெடுத்து இந்த மாதிரி அக்காவை நிறைய தச்சு தர சொல்லி போடுங்க, நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, ஆமாம்மா இப்போ தான் உங்களுக்குள்ளே திடீர்னு லவ்வெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இனிமேல் ரொம்ப அசத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சும்மா இரு, ஏன்ட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்ப நல்லவர் தாண்டி, நான் கூட என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், நல்லா எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பாசத்துக்கெலாம் ஏங்குறாருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நீ கொஞ்சம் நல்லா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யமுனாவும் நம்ம கூட ஆமாம்மா மாமா நல்லா பேசுகிறாரு, நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே காவேரி நினச்சிக்கிறாங்க, எங்கடா நம்ம இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை வந்து தெரிஞ்சால் என்ன ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க.